பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிடர் ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இன்னைக்கு நமக்கு பொருளாதார மேன்மைகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஏன்னா காசு, பணம், துட்டு, மணின்னு எல்லாரும் ஓடக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த ஒரு விஷயத்துக்காக தான். அப்படி நம்ம பொருளாதாரத்தில் மேன்மைகள் வேணும், இன்னும் என்னுடைய தேவைகளுக்கு பணம் பத்தல வேணுங்கிறவங்க நிறைய இருக்கு, ஆனாலும் எனக்கு வேணும்னு ஓடிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு இல்லை. எனக்கு பத்தல, நமக்கு இருந்தா வாழ்க்கையில என்ன கொஞ்சம் கூடுதலாக நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான பதிவு தான் இது. பொதுவா இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னன்னா, எங்க இந்த ஆலயம் இருக்கு, நாகப்பட்டினம் மாவட்டத்துல திருநின்றையூர் அப்படிங்கிற இடத்துல உள்ள மகாலட்சுமீஸ்வரரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மகாலட்சுமீஸ்வரர் பேரே பாருங்க, மகாலட்சுமி. நம்ம எல்லாருக்குமே மகாலட்சுமி நம்மளை பாத்திர மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? அந்த மகாலட்சுமீஸ்வரர் ஒரு மன்னருக்கு வந்து காட்சி கொடுத்த இடம் தான் இது. சரி, இதுல என்ன ஒரு வரலாற்று நிகழ்வு என்ன இருக்கு அப்படின்னா, அந்த சோழ மன்னர் என்ன பண்றாரு, அந்த இடத்தின் வழியாக சிதம்பரம் கோயிலுக்கு தினம் போயிட்டு சாமி கும்பிட்டு அந்த வழியாக வர்றாரு. அப்படி வரும்போது கரெக்டா பர்டிகுலரா ஒரு இடத்துல வரும்போது, அவங்க அப்பெல்லாம் அந்த காலத்துல கரண்ட் வெளிச்சம் டார்ச் லைட் எல்லாம் இல்ல இல்லையா? அப்போ அவங்க தீவெட்டியில தான் எடுத்துட்டு போறாங்க. அந்த இடத்துக்கு வந்தோன்னே அந்த தீவெட்டி அணைஞ்சிருது. திரும்ப அந்த எல்லையை தாண்டினோன்னா மறுபடியும் தீவெட்டி பிடிக்குது. எவ்வளவோ முயற்சி பண்ணா அந்த இடத்துல நெருப்பு உண்டாக்க அவங்களால முடியல. இது என்னடா இப்படி சோதனையா இருக்கே, எப்போதுமே அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லி அங்க மாடு மேய்ச்சிட்டு இருந்தவரை கூப்பிட்டு, ஏப்பா இந்த ஊருக்குன்னு ஏதாவது விசேஷம் இருக்கா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த மாடு மேய்க்கிறவர் சொல்றாரு, ஒண்ணும் இல்ல, ஒரு சிவலிங்கம் ஒண்ணு இருக்கு, அங்க தினமும் பசுமாடு அந்த சிவனுக்கு பால் சொரியும் அப்படின்னு சொல்றாரு. ஆச்சரியமா இருக்கேன்னு அங்க போயிட்டு அதை பார்த்தோம்னா அவருக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து போயிடுது. ஆஹா, இந்த ஈஸ்வரனுக்கு இங்க ஒரு கோயிலை கட்டணுமேன்னு நினைச்சு என்ன பண்றாரு, அதை எடுத்துட்டு போய் வேற இடத்துல கோயில் கட்டலாம்னு சொல்லி முயற்சி பண்ணி அதை எடுக்கிறாங்க. அங்க தோண்டணும்னா கோடாரி பட்டோம்னா அந்த இடம் வந்து சிவபெருமான் கிட்ட இருந்து ரத்தம் வருது, சிவலிங்கத்துல இருந்து. உடனே அவர் அங்கேயே அந்த ஆலயத்தை வந்து கட்டுறாரு. மகாலட்சுமி வந்து இறைவனை வழிபட்ட அருள் பெற்ற ஒரு ஸ்தலம் அப்படிங்கிறதுனாலதான் மகாலட்சுமியினுடைய பேரான அந்த பேரை அந்த ஊருக்கு திருநின்றையூர் அப்படிங்கிற ஒரு ஊர் வச்சிருக்காங்க. அதே சமயம் காரண பெயராக இந்த தீவெட்டி, தீ வந்து நின்னு போயிடுது இல்லையா, அந்த இடத்துல எரியல இல்லையா, அதனால அந்த தீ நின்னதுக்காக திருநின்ற ஊர் அப்படிங்கறது மருவியது. திருநின்றையூர் அப்படிங்கிறது இந்த நிகழ்வு. சரி, அங்க உள்ள ஈசன் வந்து சுயம்பு மூர்த்தியாக இருப்பவர். ஏன்னா சுயம்பு லிங்கம் தான் எவ்வளவுதான் அடியை தேடினாலும் கிடைக்காது. ஏன்னா அடிமுடி காணாத இறைவன் இல்லையா, அதனால நம்ம எவ்வளவுதான் தோன்றதுக்கு முயற்சி பண்ணாலும் கிடைக்க மாட்டார். சரி, இந்த மன்னன் வந்து அந்த ஆலயத்தை கட்டிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா, அந்த பிரதிஷ்டை பண்ணி வழிபட்ட நட்சத்திரம் வந்து அனுச நட்சத்திரம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அனுச நட்சத்திரம் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது. அந்த அனுச நட்சத்திரத்துலதான் இந்த ஆலயம் கும்பாபிஷேகம் நிகழப்பட்டது, அந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டது. அதனால அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஜோதிட ரீதியாக நம்ம ஒரு பதிவை பார்க்கிறோம் அப்படின்னா, அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் சிறப்பு கூடையது. இப்ப நாமளே போய் வழிபாடு செய்யறோங்க, அனுச நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் மகாலட்சுமியை கும்பிடுறோம், இல்ல நம்ம வீட்டிலேயே மகாலட்சுமி பூஜையே அனுச நட்சத்திரத்தை அன்று செய்யறோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷத்துக்குரியது அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த ஆலயம் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கே உள்ள ஸ்பெஷலான ஒரு பரிகார ஸ்தலம். அது மட்டும் இல்லாம எல்லா நட்சத்திரக்காரங்களுமே, இந்த அனுஷம் அப்படிங்கிறது சனீஸ்வரனுடைய நட்சத்திரங்கள்லயே சனி கொடுப்பார் எவர் தடுப்பார். இந்த சனி பகவானை கண்டு எல்லாரும் பயப்படுறோம், ஆனா இந்த சனி பகவானுடைய இந்த 3 நட்சத்திரங்கள் மட்டும் ரொம்ப விசேஷம். கவனிச்சீங்கன்னா தெரியும். பூச நட்சத்திரம் முருகனுக்குரிய நட்சத்திரம், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தைப்பூசம்னா ரொம்ப விமர்சையா கொண்டாடுறோம் இல்லையா. அனுச நட்சத்திரம் மகாலட்சுமிக்கு உரிய நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் காமதேனுடைய நட்சத்திரம். இந்த 3மே பாருங்க, சனி கொடுப்பார் எவர் தடுப்பாருங்கிறது அதனாலதான் சொல்லி வச்சாங்க. இந்த நட்சத்திரங்களில் செய்யக்கூடிய நிகழ்வுகள் வந்து நிலைத்து நிற்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த நட்சத்திரத்தில் இந்த இறைவனை நம்ம வழிபடும் போது அந்த செல்வ வளம், பொருளாதார மேன்மைகள் நமக்கு என்றென்றும் நிறைவாக நிலைத்து தொடரும் அப்படிங்கிறதையும் நம்ம இதுல புரிஞ்சுக்க முடியும். சரி, கூடுதலாக நம்ம அட்சய லக்ன பத்ததி ஜோதிடத்துல நம்ம இதை எதோட பொருத்தி பாக்குறோம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் இன்னைக்கு அனுச நட்சத்திரமோ பூச நட்சத்திரமோ உத்திரட்டாதி நட்சத்திரமோ இருக்கோ அவங்க எல்லாமே தாராளமா இந்த ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணலாம். சனி மகா திசை நடந்துகிட்டு இருக்கு, சனி பகவான் ரொம்ப என்னைய சோதிக்கிறாரு, கஷ்டங்களை அதிகமா தர்றாரு, என்னால அந்த கடன் சுமையிலிருந்து தாழ முடியவில்லை, எனக்கு பொருளாதாரம் பத்தல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒண்ணு இல்லைங்க, கொஞ்சம் வில்வம் எங்கேயாவது கிடைக்குதுன்னா வில்வத்தை வாங்கிட்டு போங்க. அந்த அனுஷ நட்சத்திரத்தன்னைக்கு அந்த மகாலட்சுமீஸ்வரர்கிட்ட அந்த வில்வதளத்தால் அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணுங்க. இல்லையா, அவ்வளவு தூரம் நான் அப்படின்னுலாம் யாருங்க போறது, நான் இருக்கிறது சென்னையில இருக்கேன், அவ்வளவு தூரம்லாம் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்க வீட்டுல
நீங்க அந்த சிவன் உங்க பக்கத்து ஊர்ல சிவன் கோவில் இருந்துன்னா அங்க போங்க. அங்க போய் அந்த லிங்கேஸ்வரரை அந்த மகாலட்சுமீஸ்வரராக நினைச்சு அவருக்கு வில்வதளத்தால அர்ச்சனை செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் அந்த மகாலட்சுமீஸ்வரர் மகாலட்சுமிக்கு மட்டுமல்ல நமக்கும் அருள் தரணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம். நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் துன்ப துயரங்கள் இருந்தாலும் அந்த இறைநாமம் மட்டுமே நம்மளை கரை தேற்றக்கூடிய ஒரு வல்லமை பொருந்தியது. அதனால இந்த இறைவனை நினைக்காம ஒரு நாளை கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. அதனால அந்த இறைவனுடைய திருநாமத்தை நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். சகஸ்ரநாம அர்ச்சனை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களே, 1000 இறைவனுடைய 1000 நாமாவளிகளை கொண்டு அவரை போற்றி புகழ்வதுதான். உங்க பேரை ஒருத்தங்க ரொம்ப சூப்பர், நீ நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொன்னாக்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்மள சாதாரணமா நமக்கே அவ்வளவு சந்தோஷத்தை தருது. அவர் எல்லாம் அறிந்த உணர்ந்த இறைவன் அல்லவா. அப்ப அவருடைய 1000 நாமாவளிகளை சொல்லி நம்மளை அவரை அர்ச்சனை பண்ண 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 அவர் மனம் மகிழ்ந்து நமக்கு வரங்களை கொடுப்பார். ஏன் நம்ம ஒரு தனிப்பட்ட சிறப்புகளுக்கு மட்டும் நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு கோவில் விசேஷமா அந்த இறைவன் மனமகிழ்ந்து நமக்கு மழையாக பொழிவார். நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி மழையாகவும் நமக்கு அருள் தரக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது எல்லா ஆலயங்களிலுமே அந்த இறைவன் மனம் மகிழ்ந்துட்டாரு குளிர்ந்துட்டாரு அப்படிங்கிறத நமக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு தான் மழை. அந்த மாதிரி இந்த இறைவனுக்கும் நம்ம மனதார பிரார்த்தனை பண்ணி அவரை குளிர்விச்சு அவரை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஏன் அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்றோம் அப்படின்னா, அவரை குளிர வச்சு நம்ம உனக்கு நெய்வேத்தியம் படைச்சு நம்ம சாமி கும்பிடுறதுனுடைய அர்த்தம் அதுதான். நீ மனம் குளிர்ந்தது போல் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல மகிழ்ச்சியா இருக்கிற நேரத்துல ஒரு குழந்தைகிட்ட அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்து சிறப்பு பண்ணிட்டு எனக்கு ஏதாவது கொடுக்குமான்னு கேட்டான்னா அது அவ்வளவு சந்தோஷப்பட்டு கொடுக்கும். அந்த மாதிரிதான் மனம் மகிழ்ந்து இருக்கும்போது என்ன கேட்டாலும் இறைவன் நமக்கு கொடுப்பார் அப்படிங்கறதுதான் ஒவ்வொரு திருவிழாக்களும் ஒவ்வொரு விசேஷ நாட்களும் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கு. அதனால அந்த சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து இறைவனை வழிபடும் போது உங்களுக்கு சகல விதமான நன்மைகளும் கிடைக்கணும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நாமளும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். மீண்டும் இனி அதோட நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.